தம்பி குழம்பு எதுனா ஊத்திக்கிறீங்களா? ரசம் ஊற்றி சாப்பிட போறேங்க. அக்கா சாப்பாடு இருக்கா? காலி ஆயிடுச்சாக்கா? ஒரு ஆள் சாப்பிடலாம். என்ன டைமுக்கு வர நீ? சரி போட்டு கொடுங்க, பசிக்குது எனக்கு. மா அந்த அக்கா குழம்பு ஊத்துமா. யாரு இவன் 2-3 நாளா கடை ஓபன் பண்ணும் போதே வந்து உட்காந்துக்கிறான் இதே இடத்துல. சரி என்னன்னா போய் கேட்போம். ஏய் யார் நீ? கடை ஓபன் பண்ணும் போதே 2-3 நாளா வந்து உட்காந்துனுக்குற. எந்த ஏரியா நீ? ஆமாண்ணே, இவன் யாருன்னே தெரியலண்ணே. நானும் ஒரு 2-3 நாளா நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அண்ணா, என் சொந்த ஊர் சேலம்ண்ணே. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்க தானே ரூம் எடுத்து தங்கியிருந்தாங்க. அவங்கள நம்பி தானே இங்க வந்தேன். 2 நாளைக்கு முன்னாடி என் பேக்ல இருக்கிற பணம் பொருள் எல்லாத்தையுமே எடுத்துன்னு போயிட்டானுங்கண்ணே. இப்போ அவனுங்க எங்க இருக்கானுங்கன்னு கூட எனக்கு தெரியலண்ணே. 2 நாள் ஆச்சுண்ணே சாப்பிட்டு. எனக்கு ஒரு வாய் சாப்பாடு மட்டும் வாங்கி தரீங்களாண்ணே? எத்தனை பேர் அந்த மாதிரி கிளம்பி வருவீங்க? இங்கெல்லாம் உட்காராத, கிளம்பு. ஏய் தம்பி இங்க வா. இதை வந்துட்டேன். அந்த தம்பி கிட்ட என்ன பிரச்சனை பண்ணுங்கிற? அந்த தம்பி பார்க்கும்போதே பாவமா இருக்குது. நீ எல்லாருக்கும் இப்படி பாவம் பார்த்து தான் நீ இப்படி இருக்கிற. சரி நான் வரேன். போடா, எல்லாம் எனக்கு தெரியும். கண்ணே இங்க வாமா. நீ பேசுனதெல்லாம் நான் கேட்டையா. இப்போ ஹாஸ்டல்ல என்னையும் வெளியே துரத்தி விட்டு 2 நாள் ஆச்சுண்ணே. ரொம்ப பசிக்குதுண்ணே. இங்க வந்தா யாருன்னா வாங்கி கொடுப்பாங்களான்னு தானே வந்தேன். ஐயா நீ பசிக்குதுன்னு அம்மா கிட்ட வந்து கேட்க வேண்டியது தானே? எவ்வளோ குடிகாரனுங்க வந்து சாப்பிட்டு காசு கொடுக்காத போறானுங்க. நீ வந்து கேட்க வேண்டியது தானேயா? ஒரு வேளை சாப்பாடு கொடுக்கறதுனால நான் என்ன குறைஞ்சா போயிட போறேன்? என் பிள்ளை கொடுக்குற மாதிரி நினைச்சுன்னு போறேன். ரொம்ப நன்றிம்மா. சாப்பிடியா?